அடுத்து இந்த ஹதீஸ்ல அந்த கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது. அதுக்கு இன்னும் ஒரு தேவை ஒன்று ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு இந்த இந்த செய்தியை சொன்னால் மக்களுக்கு பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கறத அறிஞ்சு அவங்க கேட்காத ஒரு கேள்விக்கு விடை சொல்றாங்க. அதனுடைய செத்த பிராணிகளும் அந்த செத்த உயிர்களும் ஹலால் அப்படின்னாங்க. கடல் தண்ணி உது செய்யலாம், தண்ணியிலும் சுத்தம் பிறரையும் சுத்தப்படுத்தும். அதுல செத்த உயிர் இருக்குதே அது என்ன செய்யலாம்? சாப்பிடறதுக்கு ஹலால். இதிலிருந்து என்ன விளங்குது? கடலில் உள்ள அனைத்து பிராணிகளையும் உண்ணலாம். அது உயிருடன் பிடிச்சு நாம அறுத்து சாப்பிடலாம், வெட்டி அது செத்து போனாலும் என்ன செய்யலாம்? அதை சாப்பிடலாம். அந்த பிராணிகள் இருக்குது, ஆடு மாடு ஒட்டகங்கள் செத்து போனா சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. ஆனா மீன் செத்து போனா சாப்பிடலாம். அதுக்கு நாங்க என்ன செய்ய தேவையில்லை, பிஸ்மி சொல்லி அதை நம்ம அறுக்க தேவையில்லை அப்படிங்கிற செய்தியில விளங்குதா இல்லையா? இன்னும் ஒரு செய்தியும் விளங்குது. என்ன விளங்குது? கடலில் இருக்கக்கூடிய அனைத்து மீன்களும் ஹலால். அதுல சுறாவும் உள்ளடங்கும், நண்டும் உள்ளடங்கும், நண்டும் அதிலே உள்ளடங்கும், சுறா மீனும் உள்ளடங்கும், திருக்க மீனும் உள்ளடங்கும். சிலர் சுறா சாப்பிடக்கூடாமாங்க, நண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஹதீஸ் என்ன சொல்லுது? கடல்ல உள்ள செத்த எல்லாம் ஹலால். உன்னை விதிவிலக்காக சொல்லல, ஆனால் பொதுவான ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. தமக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடிய எதை நாம செய்யக்கூடாது. அந்த அடிப்படையில் கடலிலும் சரி குளத்திலும் சரி என்ன செய்யுது? சில மீன்கள் சில உயிர்கள் இருக்குது, அது நமக்கு உடலுக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து, நஞ்சுத்தன்மைகள் கொண்டது. அதை பொதுவாக சாப்பிடக்கூடாது. அது எங்க இருந்தாலும் சரி. ஏன்னா லா வரரா வராதுராரா, ஒரு மனுஷன் தனக்கும் பிறருக்கும் என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது. உங்களே நீங்கள் நாசத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம். இந்த அடிப்படையில் இந்த மீனை சாப்பிட்டா, இந்த பிராணியை சாப்பிட்டா நம்ம உடலுக்கு ஆபத்து என்று எந்த பிராணிகள் எந்த உயிர்கள் இருக்கிறதோ அது கடலில் வாழ்ந்தாலும் சரி கரையில் வாழ்ந்தாலும் சரி நம்ம என்ன செய்யக்கூடாது? குளத்தில் வாழ்ந்தாலும் சாப்பிடாது. அந்த அடிப்படையில் அப்படிப்பட்ட மீன்கள் வேற உயிர்கள் இருந்தால் சாப்பிடாதீங்க. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவளையை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. தவளையை கொல்லக்கூடாது. அந்த அடிப்படையில் அது ஒரு பொதுவான தடை. அதுக்கு இன்றைக்கு மருத்துவத்தில் இன்றைக்கு இந்த விஞ்ஞானத்தில் பல கருத்துக்கள் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தவளையும் இல்லாம நமக்கு ஆபத்துகள் விளைவிக்கக்கூடிய மற்ற பிராணிகள் எல்லாம என்ன செய்யலாம்? எல்லாம் சாப்பிடலாம். எந்த அளவுக்கு? கடல் குதிரை சாப்பிடலாமா இயலாதா? கடல் குதிரை குதிரைன்னா நாம என்ன நினைச்சுக்க கூடாது, நம்ம மாதிரி 4 காலுக்குள்ள குதிரைன்னு சொல்லி. அப்படி அந்த மாதிரியான ஒரு என்ன தோற்றம், ஒரு சின்ன இந்த அளவுக்கு ஒரு நீளம் உள்ளதான் கடல் குதிரைங்கிறது. கடல் குதிரை பெரிய 4 கால் வால் தலையோட இருக்க முடிச்சு நம்ம நினைச்சுக்க கூடாது. கடல் பன்றி சாப்பிடலாம். பன்றி என்பது தரையில் வாழக்கூடிய பன்றி தான் சாப்பிடக்கூடாது. அப்படி ஒரு முகம் கொண்டிருக்கும். நான் இது வரைக்கும் பார்க்கல. இந்த பன்றி மாதிரி ஒரு முகம் இருந்திருக்கும். அதுக்கு கடல் பன்றி பேர் வச்சிருப்பாங்க. விளையாட்டீங்களா? பன்றி சாப்பிடுற ஹராம். ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹமுல் கன்சீர். அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். பன்றி சாப்பிடுறது ஹராம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். பன்றி ஹராம், அதுல இல்ல, எந்த சந்தேகம் முடியாது. கடல்ல நல்ல விளைய கொள்ளுங்க. யாராவது கொஞ்சம் தூக்கமா இருந்துட்டு இந்த பன்றிங்கிற மாத்திரம் கேட்டுட்டு கடைசியில உடனே சொல்லலாம், இன்னைக்கு ஒரு இப்ராஹிம் மௌலவி பன்றி சாப்பிடுற ஹலால்னு சொல்லிட்டாரு. அப்படி யாரும் சொல்லாதீங்க பாப்பா. விளையாடுங்களா? அப்படி நான் சொல்லலையே. நம்ம எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம்? கடல் உயிரினங்களை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுவ தஹூரு மாஉஹு அல் ஹில்லு மைத்ததுஹு. இந்த கடல்ல உள்ள கடல் தண்ணியை நீங்க ஒதுசீங்க, அதில் உள்ள செத்தவைகள். விளையாடுங்களா? ஏன் இதை சொல்லண்டா, சிலரிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு கருத்து இருக்கிறது, சுறா மீன் சாப்பிடக்கூடாது. அப்படியா இல்லையா? இருக்குதா? அப்ப இப்ப சில இங்க ஆமா, இதுல இலங்கையில் உள்ள சகோதரர்கள் நீங்க சொல்ல மாட்டீங்க. தமிழ்நாட்டில் உள்ள சகோதரர்கள் சிலர் சொல்லுவாங்க, இந்த ஹனவி மதஹபை சேர்ந்தவங்க இந்த கருத்து சொல்றாங்க. ஆனா நாம ஹதீஸ் நமக்கு சொல்லுது ஹலாலுங்குது. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிடலாம். எனக்கு விருப்பம் இல்லைன்னா அது வேற விஷயம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் சில உணவுகள் என்ன செய்யும், பிடிக்கும் பிடிக்காம இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில அவர்கள் சாப்பிடக்கூடிய தட்டையில உடும்பரைச்சு வைக்கப்பட்டிருந்தது. அது கூட இந்த சஹாபாக்கள் சாப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? சாப்பிடல. ரசூலுல்லாஹ் சாப்பிடல. அவங்களுக்கு ஆச்சரியமா போச்சு, என்ன இது கூடாதோ? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யார் சொல்றீங்க சாப்பிடலையே? என்னுடைய உள்ளம் அதை விரும்பலங்கிறாங்க. எங்களுடைய சமூகத்தில் என்ன இல்லை, அப்படி சாப்பிட்டு பழக்கம் இல்லை, அதனால எனக்கு மனசு விரும்புதில்லை, அவ்வளவுதான். அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் தடுக்கல. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு செயல் செய்யப்பட்டு அதுக்கு அவங்க எதுவுமே தடுக்காமல் இருந்தால் அங்கீகாரம் அர்த்தம். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதும் ஹதீஸ்,
அவங்க செய்ததும் ஹதீஸ், அவங்க தடுக்காம அங்கீகரித்ததும் ஹதீஸ். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, எனக்கு விருப்பம் இல்ல, நீங்க சாப்பிடலாம் அப்படின்னாங்க. புரியுதுங்களா? அப்போ எனக்கு சனியை விரும்பாம இருக்கிற வேற விஷயம், ஆனா இஸ்லாத்துல கூடுமா கூடாதுங்கிறது வேற விஷயம். இந்த அடிப்படையில் சுறாமீன் என்ன செய்யலாம், சாப்பிடுறது ஹலால். உங்களுக்கு விருப்பம்டா சாப்பிடுங்க, உங்களுக்கு விரும்பலன்னா விட்டுருங்க. ஆனா இஸ்லாமிய சட்டத்தில் கூடுமா கூடாதா? கூடும். இந்த அதிசயங்களுக்கு தெளிவான ஆதாரம். நண்டு கூடுமா கூடாதா? கூடும், தாராளமா சாப்பிடலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லையா, அதை நீங்க பாத்துக்கங்க. மார்க்கத்தில் கூடுமா கூடாதா? உங்க வீட்டுல ஒரு ஆள் சாப்பிடுறாரு, உங்க வீட்டுல உள்ள ஒரு அங்கத்தவர் சாப்பிடுறாரு, நீங்க அவர் தடுக்கலாமா? சொல்லக்கூடிய இவர் மூஞ்சுளிக்கிறார். நான் சொல்லும் போதே இவர் மூஞ்சுளிக்கிறார். இது சாப்பிடலாமான்னு சொல்லி சாப்பிட்டு பாருங்க எப்படி சொல்லி நினைத்தீங்களா? இறால் மாதிரி சிலவங்க இறால் சாப்பிட மாட்டாங்க, அவங்க விருப்பம். சிலவங்க கோழி சாப்பிட மாட்டாங்க, சிலவங்க ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க, சிலவங்க மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க. அவருடைய விருப்பம். இஸ்லாத்துல கூடுமா கூடாதா? கூடும். ஆகவே இரண்டாவது வகையாக இந்த ஆசிரியர் இங்க குறிப்பிட்டிருக்கிறது, கடல் தண்ணீரால் என்ன செய்யலாம், நாம இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சுத்தங்களுக்கு தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். திருமதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை ஹஸனுன் ஸஹீஹ் என்று சொல்லக்கூடிய தரத்தில் கூறுகின்றார்கள்.